தமிழகத்தில் தொடங்கியுள்ள தேர்தல் திருவிழா பல துறைக்கு வேலை வாய்ப்பை அதிகரித்துள்ளது போல் இந்த செயற்கை சிகை அலங்கார தொழிலாளரின் வருமானத்தையும் பல மடங்கு அதிகரிக்க செய்துள்ளது. இப்போ எலெக்ஷன் நடக்குது. இப்போ எலெக்ஷன் நடக்குது. எம்ஜிஆர் மாதிரி, சிவாஜி மாதிரி, ஜெயலலிதா மேடம் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கிறது. இந்த மாதிரி தலையில் வச்சோடனே இதை பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். தலையில் வச்சு அப்படி லேடிஸ் மாதிரினா லேடிஸ் மாதிரி ஆகிடும் பாருங்கள். இப்படி இருக்குல்ல, இந்த விக் இருக்குன்னா இப்படி எடுத்து இந்த கிளிப் இருக்குது, இந்த கிளிப்பில் மாட்டிக்கலாம். இப்படி எடுத்து பாருங்கள். இப்படி வைக்கும்போது இந்த பாருங்கள், இப்படி லேடிஸ் மாதிரி ஆகிடும் பாருங்கள். இது இந்த இவ்வளோ எலாஸ்டிக் இருக்குது, அந்த எலாஸ்டிக் வந்துடும் பாருங்கம்மா. பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்படி வந்துடும். அவங்க இதை வச்சுட்டு இது பின்னாடி பூ வச்சு ஜடை வச்சு மேடம் மாதிரி வச்சு எல்லாம் இது பண்ணி அவங்க மேடம் மாதிரி புடவை கட்டி மேடைகளில் பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல. அம்மா மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சு விக்கு வச்சு, சிவாஜி மாதிரி, விஜயகாந்துக்கு இப்படி முடி இப்படி வரும். அந்த விஜயகாந்த் முடியாது தான், அந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது விஜயகாந்த் மாதிரி அவங்களுக்கு அது ஒரு அந்த மாதிரி ஆக்டிங் பண்ண மேடை நாடகக்காரங்களுக்கு இந்த விக்கு வைக்கிறதுனால யார் மாதிரி வேணும் அது மாதிரி வைக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நடிகர் மாதிரி ஆயிடுறாங்க. 40 வருடமாக சவுரிமுடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வரும் இவர் அண்மை காலமாக புற்றுநோயால் பாதித்தவர்களே அதிக எண்ணிக்கையில் சவுரிமுடியை வாங்குகின்றனர் என்று கூறுவதோடு தான் இதுவரை 15,000க்கும் அதிகமானோருக்கு செயற்கை சிகை அலங்காரம் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். கல்யாண பசங்களுக்கெல்லாம் முள்ள முடி போடணும் இல்லை, இந்த இங்கே மட்டும் இந்த மாதிரி இப்படி முன்னாடி மட்டும் இவ்வளோ மட்டும் போனால் இங்கே மட்டும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது இருக்குல்ல, இந்த சின்ன பிட்டு முன்னாடி இப்போ எனக்கு ஃபுல்லாக கேன்சர் ஆனதுனால இப்படி ஃபுல்லாக போயிடுச்சு. இது எடுத்துட்டு மற்றவங்க வேணுங்கிறவங்களுக்கு இந்த சின்ன பிட்டு இந்த மாதிரி கிளிப்பு இருக்கும், இந்த மாதிரி கிளிப்பு இருக்கும். இதே இங்கே முன்னாடி மட்டும் இப்படி வச்சுக்கிறது. இந்த கிளிப்பு இருக்குல்ல, இங்கே போட்டுட்டு பாருங்கள், இப்படி முன்னாடி மட்டும் வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டோம்னா இந்த முடியோட இப்போ கேட்குறோம். ஃபுல்லாக பெருசாக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. எங்கே இப்போ நம்ம சட்டை பேண்ட் கிழிஞ்சு எப்படி நம்ம தையல் பண்ணுறோம் அது மாதிரி எங்கே முடியலையோ பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் இப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி வச்சுக்கலாம். ஏன் மண்டைக்கு கொஞ்சமாக போனவங்களுக்கு முடி கொஞ்சம் இந்த மாதிரி பால்டு ஓவர் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி முடி போடணும். பால்டு ஓவராக போனவங்களுக்கு இது பாருங்கள், ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இது இருக்குல்ல, இப்படி எடுத்து இப்படி வைக்கணும். இந்த பாருங்கள், இப்படி வைக்கணும். இந்த பாருங்கள், கீழே பாருங்கள், இங்கே வரைக்கும் வந்துடும். இது இங்கே வரைக்கும் வந்துடும். இது இப்படி இழுத்துட்டு இது காதாண்டை வந்துடும். இந்த கிருத அப்படி வந்துடும், இது வந்துடும். பாருங்கள், என்ன ஆட்டினாலும் வராது. உள்ள கிளிப் இருக்குது, அந்த கிளிப்பரை டைட்டாக பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். இதை வச்சு நாங்கள் போகலாம், வெளியே போகலாம், எங்கே பைக்கில் போகலாம். அந்த கிளிப் இருக்குல்ல, அந்த கிளிப்பரை டைட்டாக பிடிச்சதுனால ஒன்று கீழே விழுகாது. அப்போ என்னுடைய ஃபேஸ் கொஞ்சம் நைஸாக இருக்குல்ல. எங்கள் ஒய்ஃப் நான் ஓல்டாக இருக்கேன்னு சொன்னாங்க, ஈக்குவல் வராதுல்ல. இப்படி வச்சா அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். சவுரிமுடி இவரது கடையில் 8,000 ரூபாயில் தொடங்கி 50,000 வரை விற்கப்படுகிறது என்பது கூடுதல் தகவல். சுகீர்த்தா தமிழரசனுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.